என்னடா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். ஒரு வாரமா ஆளைய காணோம். கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவா தனியா எடுத்து போட்டு நானும் யார்கிட்டயோ பேசுறது தெரியாம என்கிட்டயே பேசிட்டு, மத்தவங்கலாம் வந்துட்டு "நீ எங்கடா காம்போ தான் நம்மளுக்கு வேணும்" அப்படின்னு சொல்லி திட்டி, ஒரு வழியா உருப்படியா வந்து சேர்ந்தியே. என்னடா நடந்தது உனக்கு? நானு ஒண்ணுமில்ல. நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் கூப்பிட்டுருந்தாரு. அடுத்த செட்ட ஆய்வாளிக்கு சரி, சரி, சரி. அதுக்குள்ளார வந்து கைய தூக்கி தலையில வைக்காத. நான் வந்து ஒரு பர்சனல் வேலையா போயிருந்த காரணத்தினால வந்து 1 வாரமா நம்ம ஃபுட்பால் பக்கமே வர முடியல. அதான் வந்து உண்மைய சொல்லணும்னா ஃபுட்பால் பக்கம் வர முடியலனாலும் எங்களுக்கு டேபிளுக்கு மேல இருந்து கீழ ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நானு 1 வாரம் லீவ் எடுத்தேன். லீவ் எடுத்து வந்து பார்க்கிறேன், கீழ எட்டி பார்த்தா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ உயரத்துல இருக்கோம் நாங்க. அவ்வளோ உயரத்துல இருக்கீங்க. என்னதான் நீங்க ம். மேல போனாலும் சறுக்கு மரம் மாரி கீழ இறங்கி தான் வரணும் ஒரு நாளு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாள் வரும். நாங்க ஆர்சனல் இல்ல தம்பி. நாங்க மேல இருந்தா மேலயே தான் இருப்போம். எட்றா எல்லா பேச்சுக்கும் ஒரு எண்டு கார்டு போற ஒருத்தன் வருவான்டா. புது ஒரு அமோரம் வராரு பாரு. உங்களெல்லாம் எண்டு பண்றதுக்கு தான். வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. ரொம்ப நாட்கள் கழிச்சு இந்த காம்போ இஸ் பேக். நம்மளோட பிரீமியர் லீக் ரிவ்யூ இஸ் ஆல்சோ பேக் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா. ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். கௌதம் வந்து சொல்லவே வேணாம். அவன் துள்ளி குதிச்சுட்டு இருக்கான். என்னடா ஆக மொத்தம் நீங்க வந்துட்டு சாம்பியன்ஸ் லீக் சாம்பியன்ஸும் போட்டு தோச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பிரீமியர் லீக் சாம்பியன்ஸும் தோக்கடிச்சிட்டீங்க. 2ம் ஒரே ஸ்கோர்லைன்னு பாரபட்ச பார்க்காம சிதைச்சு விட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சொல்லிடுறேன். விஷயம் லாஸ்ட் புரியுது. 5 கேம்ஸ்ல நாங்க புண்டஸ்லீகா சாம்பியன்ஸையும் அடிச்சாச்சு. லாலிகா சாம்பியன்ஸையும் அடிச்சாச்சு. பிரீமியர் லீக் சாம்பியன்ஸையும் அடிச்சாச்சு. ஆனா லாஸ்ட் 5 கேம்ஸ்ல வந்து இத தவிர இன்னொரு கேமையும் ஆடுனோம் யாரோ கூட. அவிங்க எல்லாத்துலயும் சேர்த்து பார்த்தா கூட எங்களோட ஸ்கோர் பண்ண ஒரே ஆப்பனன்ட் சவுத்தாம்ப்டன் தான். எப்படி? இவிங்க எல்லாருமே ஒரு கோல் கூட சேர்ந்து ஸ்கோர் பண்ணல. ஆனா ம். மத்த அந்த லாஸ்ட் 5 கேம்ஸ் ஸ்கோர் பண்ண ஒரே ஆப்பனன்ட் சவுத்தாம்ப்டன் தான். வி ஆர் லிட்டரலி ஃப்ளையிங். எங்கள புடிக்கிறதுக்கு ஆள் இல்லப்பா. ஏய் கன்னு என்னதுதான் பொண்ணு என்னதுதான் நீங்க தான் கீழ இருந்துகிட்டு மேல வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்லாட் பால் போட்டு கசினோல வந்துட்டு அவர் தான் ஜாக்பாட் அடிக்கிறாராமே. இந்த மாரி பிரீமியர் லீக் அடிக்க போறேன்றது பேச்சு ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. நானும் இருக்கணும்ல. வெயிட் பண்றேன். இரு. சாலா ஒரே ஒருத்தர் மட்டும் இன்ஜூர் ஆகட்டும். ஆனா அந்த ஸ்டார்ட்டே சொல்லிடுறான். அவன் ஒருத்தனால மட்டுமே உங்களுக்கு வந்து 17 பாயிண்ட் எடுத்து குடுத்துருக்கானாம். அப்ப யோசிச்சு பாரு. அது என்ன தி ஸ்டாட்? பெஸ்ட் அவன் ஒருத்தனால 17 பாயிண்ட். டேய் போன கேம் நீங்க ஜெயிச்சதெல்லாம் இந்த கேம் இல்ல. அதுக்கு முன்னாடி கேம்லாம் வந்து அவன் கோல் போட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்க. நெறைய வாட்டி அவன் கோல் போட்டு தான் நீங்க இது தப்பிச்சிருக்கீங்க. என்னடா அநியாயமா இருக்கு. அப்படி பார்த்தா உங்க ஆ டீம்லயும் சாக்காவ 2 மாசம் படுக்க சொல்லுங்க. எங்களுக்கு ஓகே தான் பார்க்கலாம். ஓடகார்டு படுத்தான். சரி. இருக்கிறதுலே டஃபஸ்ட் பிக்சர சர்வைவ் பண்ணிட்டோம். அந்த அ மாரி தான். எங்க டீம் அப்படி கிடையாது. உங்க டீம் சால நம்பி தான் இருக்குது. எங்களுக்கும் வந்து ட்ரென்ட், ஜோட்டா, ஆலிசன் 3 பேர் அவுட் தம்பி 2 மாசமா. நாங்க ட்ரெண்ட்லாம் ஜெயிச்சுட்டு இருக்காதுடா. இருக்கிறதுனால அவன் தெரியல. இல்லாம அவன் கிளம்ப போறான்டா எனிவே. நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கணும். அப்பதான் நாங்க ரெடி பிரச்சனை. ஆயிட்டோம். நாங்க அவனையெல்லாம் நம்பியே கிடையாது. எங்களுக்கு சாலா இருக்கான். சாலான்னு காப்பாத்துவான். எங்களுக்கு அவன வச்சு நாங்க ஓட்டிக்கிறோம். அவன எங்களுக்கு ட்ரென்ட் எல்லாம் கான்ட்ராக்ட் குடுக்க தேவையில்ல. மாட்டேங்கிறீங்களே. நல்லதுதான். எங்களுக்கு அது ஓகே. வந்து எங்களுக்கு உள்ள இருக்கிற உள்நாட்டு குழப்பம். அது வெளியாட்கள்ல உள்ள வரக்கூடாது. நாங்களா பேசி சுமூகமா பேசி முடிச்சுக்குவோம். அது எங்களுக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு 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 பீட்சா, பர்கர் சமாச்சாரம். அத நாங்க பேசி முடிச்சுட்டோம்னா, அந்த கான்ட்ராக்ட் சால்வ் ஆயி போயிரும். அப்ப தம்பி எங்களோட தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி இந்த கேம்ல சர்டிபிகேட் பாத்தியா இல்லையா மேன் சிட்டிய? ஜனவரி வர சொல்லு. ம். சாலா இன்ஜூரி ஆகி படுத்துருவான்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீ நம்ம. இந்த சீசன் அதெல்லாம் நடக்காதுடா. இந்த சீசன் பாரு டாப்ல இருக்கோம். கீழ இருக்கிறவன்லாம் எட்டி பார்க்க கூட முடியாதனால உங்களோட எவ்வளவு 9 பாயிண்ட். மேன் சிட்டி எவ்வளவோட 11 பாயிண்ட். நீங்கலாம் எப்படிடா மேல வருவீங்க? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசினா பரவால்ல. உங்க மேனேஜர் வெளிய வந்துட்டு, நாங்களும் தான் இந்த மாரி இருந்தோம். ஆனா நாங்களும் தான் டக்குனு கீழ வந்துட்டோம். என்னைக்குமே அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. அப்படின்லாம் உங்க மேனேஜர் வந்து வாய் விடுறாப்ல. என்னாது இது? அ நானும் அப்படிதானே நெனச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஸ்லாட் வச்சு ஆடுறீங்க. இந்த இந்த வாட்டி அவுட்ன்னு நெனச்சுட்டு இருந்தா, பயங்கரமா ஜாலியா ஆடிட்டு இருக்கீங்க. ரொம்ப தப்பாச்சே இது. இதுல வேற வந்துட்டு பெப்ப வேற மண்டைய சொருவி விட்டீங்க இன்னும் அதிகமா. பாவம் அவனே வந்துட்டு ஐ வாண்ட் டூ ஹார்ம் மை செல்ஃப் அப்படின்லாம் சொல்லி வந்து ஒரு சோகத்துல சுத்திட்டு இருக்க டைம்ல அப்படியே சும்மா வேரோட இழுத்து புடிக்கிட்டு போகும்போது அந்த முள்ளெல்லாம் அப்படியே குத்தி 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 உடம்பெல்லாம் ஃபுல்லா ரத்தம் 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 ஒரு 2 கேமா வந்து கோல் போடல மேன் சிட்டி. எப்ப கடைசி ம். இதெல்லாம் நான் பார்த்தேனே தெரியல. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லடா. அவன் வந்து அத சொன்னது கூட இன்னொரு பக்கம் விடு. இன்னொரு பக்கம் வந்துட்டு, ஆன்ஃபீல்ட் கிரவுட் வந்து யூ ஆர் கெட்டிங் சாக்ட் இந்த மார்னிங்னு வேற ஏத்தி ஆமா. விட்டாங்கடா. பாவம். அவன் வந்து இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. போட்டு ரவுண்ட் கட்டி திரும்பி நின்னு 6 6 6ன்னு காட்டுறான். 6 பிரீமியர் லீக் 6 பிரீமியர் லீக்ன்னு. நம்ம ஆட்கள் அதையும் வச்சே மீமாக்கி
115 சார்ஜ் காட்டுறான், எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க, அவனே சொல்றான் பாருங்க 115ல மாற்றான் நம்ம ஆட்கள்லாம் மாத்தி விட்டாங்க. பட் கமிங் டு த கேம், கேம் பொறுத்த வரைக்கும் லிவர்பூல் வந்து டாமினேட்டட் ஸ்டார்ட் டு ஃபினிஷ், கம்ப்ளீட் டாமினேஷன். டாமினேட்டர்லாம் ஒரு கம்மியான வார்த்தை. டாமினேட்டருக்கும் விட அதிகமா பெருசா இருந்ததுதான் நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலேயே வந்துட்டு நான் பார்த்த ஃபுட்பால்லே வந்துட்டு பிரீமியர் லீக்ல எக்ஸைட்டிங்கா இருக்கிற ஃபுட்பால்னா ஆர்சனலுக்கு அப்புறம் நான் லிவர்பூல் தான் சொல்லுவேன். அது என்ன ஆர்சனலுக்கு அப்புறம்? எனக்குடா நான் ஆர்சனல் ஃபேன் அப்படிதானே ஓ சொல்லுவேன். சரி. அந்த ஒரு 10 நிமிஷம் ஆடின ஆட்டத்தை பார்த்த அன்னைக்கு டேய் எப்படிடா இப்படி ஆடுறீங்க, இவ்வளவு ப்ரெஷரு, என்ன பால் வின் பண்றது, என்ன பாசிங் வந்து அப்படியே சூப்பரா பண்றது, என்ன பாக்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. இதுக்கு மேல பெருமையா பேச முடியாது. நல்லா ஆடினீங்க, பயங்கரமா ஆடினீங்க. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸே ஒரு 3 கோல் போட்டுருக்கணும். போஸ்ட் அடிச்சானுங்க ஃப்ரீயா. எல்லாரும் கேப்ரியல் ஆக முடியாது, இந்த வேண்டை காமிச்சிட்டான்டா. நல்ல ஃப்ரீ ஹெட்டர்ரா, அதையே வெளிய அடிச்சாங்க. எல்லாத்தையும் வந்து எடுத்துறான். ஆனா வந்து ஆன் டார்கெட் போல. ஆனா எவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 அவள சோக் லிட்டரலி சோக் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கல. தப்பு அந்த முதல்ல மேன் சிட்டியோட எரர்ல இருந்து ஆரம்பிப்போம். அவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் செட் பண்ணானுங்க. லெஃப்ட் விங் வந்து லெஃப்ட் பேக் பாடியால் போடல, தப்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அவன் ரெண்டு கேமும் சொதப்பிட்டு இருக்கான். சாலாவோட போட்டா பிரிச்சுலான்னு தெரிஞ்சு அவனுக்கு போடாம ஆக்கியே போட்டாங்க. ஓகே. ஆனா இந்த வாட்டி அக்காஞ்சி வந்துட்டு பேசிக் பாஸே தப்பு பண்ணிட்டு இருந்தான். நிறைய வாட்டி பாலை கிவ் அவே பண்ணான். அவன் பண்ணா பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸான குண்டோகன் அவனே சொதப்பிட்டு இருந்தான். அவனை கூட விடு, மன்னிச்சு விட்டுருவேன். இந்த பெர்னார்டோ சில்வான்னு ஒரு தனியா ஒரு ஆடு சுத்திட்டு இருக்குது. அவன் வந்து இந்த டீம்ல என்ன பண்றானே தெரியல. எல்லாரும் விட்டுட்டானுங்க. சுத்தமா யூஸ்லெஸ் கேம்ல வந்துட்டு ஒரு பால் கேரிங் பண்ண மாட்டேங்கிறான். பால் டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல. சும்மா தேவையெல்லாம் ஒருத்தர் இருக்கான் அந்த டீம்ல, அந்த சில்வா தான். ஸோ அவ ஒரு கல்பிட்டு. என்ன பிரச்சனைனா இப்ப இந்த ராட்ரி இல்லாததுனால இப்ப இந்த ரீகோ லூயிஸ் அங்க வந்து ஆடுற நிலைமையில இருக்கிறதுல ரொம்ப கேப் ஆயிடுது. அவனுக்கும் இந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டுக்கும் ரொம்ப கேப். ஈஸியா எக்ஸ்போஸ் பண்ணி பால் எடுத்துட்டு வந்துடுறானுங்க. ஸோ வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஓவரா அங்க அந்த இடத்துல வந்துட்டு லிவர்பூல் பிரஸ்ஸே தெரியும். சூப்பரா பிரஸ் பண்ணிட்டு அந்த இடத்த தாண்டவே விட மாட்டேங்கிறாங்க. இது வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது. பெப்பு எப்பவுமே வந்து அந்த கிளாப்போட சிஸ்டம்லயே அங்கேயே பாலை பிடிப்போம். நாங்க வந்து பின்னாடி வரவே விட மாட்டோம். அது இன்னைக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து அங்கேயே அவங்களுடைய டிஃபென்சிவ் தேர்டையே தாண்டவே விடல. நீங்க என்னடா இங்க வரீங்க, அங்கேயே பிடிச்சி நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிடிச்சி அமுக்கி, நீ சொன்ன மாதிரி ஒரு 4-5 பால் அங்கேயே வாங்கிட்டோம். நீங்க இங்க வரைக்கும் வர தேவையில்ல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 39வது நிமிஷத்துல தான் வந்து மேன் சிட்டி அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷாட்டையே எடுத்தாங்க கேம்ல. ஆன் டார்கெட் கூட இல்ல, ஷாட்டே 39வது நிமிஷத்துல எடுத்தாங்க. தட் இஸ் த largest time that the Man City side has ever taken under Pep Guardiola to take a single shot first 30வது நிமிஷம் வரைக்கும். அந்த கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டச் கூட இன்சைட் அவர் பாக்ஸ் இல்ல. ஒரு நம்மளோட எங்களோட லிவர்பூலோட பாக்ஸ் எடுத்துட்டே வரல. அதான் நான் சொல்றேனே, பால் அங்க எடுத்துட்டு வரதுக்கே எவனுமே பண்ண முடியல. சூப்பரா பிரஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அவனு. ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன். அதாவது அப்பவே ஒரு 2-3 கோல் போட்டிருந்தா கேமை முடிச்சிருக்கும். தேவையில்லாம விட்டு வச்சு அப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அவங்களுக்கு நல்ல ஸ்பெல் இருந்துச்சு. பால் வந்து அவங்கள்ட்ட வச்சிருந்தாங்க. பட் அவங்களும் வச்சிருந்தாங்கன்னா ஒன்னும் பெருசா கிரியேட் பண்ண முடியல. அவங்க வந்து எங்கேயுமே உள்ள போக முடியல. அவங்க வந்து எங்களோட டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டே தாண்ட முடியல. டிஃபென்ஸ் அடுத்த பக்கம் மிட்ஃபீல்டே வந்து தாண்ட முடியல. ஸோ பெர்ஃபெக்டான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி வந்து ஸ்லாட் பர்ஃபெக்டா இந்த கேம் எப்படி ஹேண்டில் பண்ணுமோ ஹேண்டில் பண்ணாப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் சிட்டி நல்லா விளையாண்டாங்க. நான் கூட சரி ஐயோ கன்சீட் பண்ணிடுவோமோ நினைச்சேன். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிஃப்ட் பண்ணா அக்காஞ்சி சாலாக்கு. அதைய போய் வந்து ஃப்ரீயா ஆன்டாரியோட அடிக்காம 6 அடிச்சுட்டு வந்தான். நான்லாம் கடு போயிட்டு அதை பார்த்துட்டு இப்படி மிஸ் பண்ணாடி யாருக்குமே தெரியாது. ஏன்னா இவ்வளவு இப்படி இருக்க ஃபார்ம்ல வந்துட்டு அவரு என்னன்னு தெரியல, தெராவட்ட அடிச்சு அனுபவம் தெரியல அவனுக்கு. செம்ம கடுப்பாயிருச்சு எனக்கு. அப்புறம் நல்ல வேலை வந்து நுண்ணியஸ் செமையான சப்ஸ்டியூஷன் அது. ஏன்னா அது வரைக்கும் அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே டியாஸ் வந்து சென்டர் ஃபார்வர்ட் பிளே பண்ண முடியல அவனால. ஏன்னா எப்படி அவன்கிட்ட பாலை ஹோல்ட் அப் பண்ண கொடுத்தாலும் அவன் பாலை விட்டுக்கிட்டு இருந்தான். கரெக்டான டைம்ல வந்து 65th மினிட் இருக்கும். சாலா இது வந்து நுண்ணியஸை உள்ள கொண்டு வந்துட்டு டியாஸ் தூக்கி லெஃப்ட் விங்ல போட்டான் ஸ்லாட். நுண்ணியஸ் என்ன பண்ணுமோ கரெக்டா பண்ணான். பாலை ஹோல்ட் அப் பண்ணிட்டு டியாஸுக்கு பாலை கொடுக்கறதா இருக்கட்டும், சாலாவை பாலை கொடுக்கறதா இருக்கட்டும், பக்காவா பண்ணான் நுண்ணியஸ். செகண்ட் கோலுக்குலாம் ஃபுல் காரணம் நுண்ணியஸ் தான். அதனால வந்து சப்ஸ்டியூஷன்ஸும் சப்ஸ்டியூஷன் கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். சப்ஸ்டியூஷன் எல்லாமே வந்து சூப்பரான சப்ஸ்டியூஷன், கரெக்டான டைமிங்ல பண்ணான். நுண்ணியஸ் வந்தவனே எனக்கு தெரிஞ்சதோ வெர்ஜில் வன் டைக் 2.0 ரெடி பண்ணிருக்கான் போலயே. டிஃபென்ஸ்ல தான் ரொம்ப வெரி கொண்டா வந்து செலிப்ரேட் பண்ணி பண்றது என்ன. அதே மாதிரி ஹார் ஸ்டைல் வர வச்சிருக்கான். ஆக மொத்தம் பொசிஷனை மாத்திலாம் எனக்கு தோணுது. நீ சொல்றது கரெக்டா. டிஃபெண்டரா எடுத்து வரலாம் போல. அங்க விளையாடுறாலாம் வந்து பயவுல இங்க தான விளையாடிட்டு இருக்கான். கார்னர் எல்லாம் இவன் தான் கிளியர் பண்றான். எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல வந்து இவன் தான் எடுத்துட்டு போறான் அங்க வரைக்கும். டேய் நீ ஸ்ட்ரைக்கர் மறந்துடுறான் போல அப்பப்போ.
பட் கோல் ஸ்லாட் போட்டு செலிப்ரேஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால வந்து டிஃபென்சிவ் செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு அப்படி இறங்கிட்டாரு போல. அப்படி இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். பட் அதான் நீ சொன்ன மாதிரி அந்த சப்ஸ்டியூஷன்ஸ் வந்து கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேயர்ஸை வந்து ஸ்லாட் எடுத்துட்டு வந்தாப்ல. நாட் டு ஃபர்கெட் இந்த கேம் ஸ்டார்டிங் முன்னாடி கொனாட்டே இன்ஜர்டு 1.5 மந்த்ஸுக்கு, பிராட்லி 1.5 மந்த்ஸுக்கு அவனும் அவுட். ஸோ அதனால வந்து வி வர் ரன்னிங் ஆன் வெரி வெரி லிமிடெட் கன்ஸ்டன்ஸ். ஏன்னா பிளேயர்ஸே சப்ஸ்டியூஷன்ஸ்ல யாருமே இல்லை. கர்டிஸ் ஜோன்ஸ் மட்டும் தான் எடுத்து வந்தோம். ஆர்வி எலியட் வந்து விளையாடணுமேங்கிறதுக்காக கடைசி 5 நிமிஷம் கொடுத்தான். அண்ட் ஆப்வியஸ்லி நுனியஸை கொண்டு வந்தாப்ல. ஸோ அதனால வி ஆர் ரன்னிங் வெரி லோ ஆன் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு. ஏன்னா இன்னுமே ஜோட்டா, ட்ரெண்ட் அவங்களும் இன்னும் வரல. சாரி, ஜோட்டாவும் ஆலிசன். நீங்க தான் மாஸ் காமிக்கிறீங்களே, உனங்களா கொடுத்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டீங்களே நீங்க. அதான் சொல்றேன் நான், ஒண்ணுமே இல்ல. மிட் வீக்ல சொல்றானுங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த டென்னாக் வந்து கிளம்புறப்போ வந்துட்டு கர்ஸ் த ராங் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. யுனைடெட கர்ஸ் பண்ணாம சிட்டியை கர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரா. அதனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லாங் நோ வின் நவம்பர் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படி ஆயிப்போச்சு. 7 மேட்சஸ்ல. லெட்ஸ் கம் டு மேன் சிட்டி. லிவர்பூல் ஆப்வியஸ்லி தே ஆர் ஃப்ளையிங். இப்போ வந்து தே ஆர் தி மோஸ்ட் இன்ஃபார்ம் டீம் இன் ஆல் ஆஃப் யூரோப். டாப் ஆஃப் த சாம்பியன்ஸ் லீக், டாப் ஆஃப் த பிரீமியர் லீக். எஸ்பெஷலி இந்த கேம்லாம் நீ சொல்ல மாதிரி சாலா, ஐ மீன் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் பிளே. அது வந்து லாஸ்ட் 2-3 வீக்ஸாவே சாலா ஹஸ் பீன் இன்கிரெடிபிள். அவனை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமா மாதிரி இருக்கு. கான்ட்ராக்ட் வேணுங்கிற காரணத்துக்காக அவனும் சரி வேண்டைக்கும் சரி பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த மேட்சை முடிச்சுட்டு சாலா வந்து probably this is my last match against Manchester City அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இது என்ன நடக்குது? அவன் தான் ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அகைன்ஸ்ட் சிட்டி, பெப்ஸ் சிட்டி போல இருக்கு. 11 கோல்ஸ் நம்ம. ஆமா. சோ மொத்தமா வந்து இப்போதைக்கு 11 கோல்ஸ் அண்ட் 7 அசிஸ்ட்ஸ் நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல மட்டும் இந்த சீசன். 18 கோல் அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் நினைக்கிறேன் 13 கேம்ஸ்ல. பட் கமிங் டு மேன்செஸ்டர் சிட்டி, 7th கேம் வித்அவுட் a win, 7 straight இல்ல 7th கேம் வித்அவுட் a win in all competitions. அதுல எல்லாமே லாஸ், ஒரே ஒரு டிரா. நீ என்ன நினைக்கிற? வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங்? டாக்டிக்ஸ் பேக் ஃபயர் ஆகுது எனக்கு. நான் ஒரு பாயிண்ட் கேட்குறேன். இப்போ வந்துட்டு இந்த பெப் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் விங்கர்ஸ் எல்லாம் துரத்தி அமைச்சிட்டு நான் மிட்ஃபீல்டர்ஸ் வந்து விங்கரா யூஸ் பண்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுவே வந்துட்டு அவனுக்கு இந்த கேம்லயே பேக் ஃபயர் ஆச்சுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, இப்போ நுனியஸ் போட்டான், அவனுக்கு சுத்தமா அந்த விங்ல நிறைய வாட்டி பால் யூஸ் பண்ணான். அவனுக்கு அங்கேருந்து அந்த கட் பண்ணி உள்ள எடுத்துட்டு வரதா தெரியல. அண்ட் பேசியாவும் கிடையாது. ஸோ அதே தான் பெர்னார்டோ சில்வா மாதிரி ரைட் சைட்ல வைக்கிறாங்க. சுத்தமா அந்த விங்குன்றது ஒரு நல்லிஃபைட் பொசிஷன் ஆயிடுச்சு இப்போ சிஸ்டம்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல டோக்கு எடுத்துட்டு வந்த அப்புறம் தான் டோக்கு ஏதோ ஆடி ஏதோ ட்ரை பண்ணான். ஸோ அந்த மாதிரி விங்கர்ஸ் இருந்த டீம் தான் மேன் சிட்டி. இப்போ வந்து லீராய் சானேயா இருக்கட்டும், ஸ்டெர்லிங்கு, மாரஸ்லாம் இருந்தான். அவங்க எல்லாரும் துரத்தி அமைச்சிட்டு இப்போ கிரீலிஸ், நுனியஸ், சவினின்னு வச்சு ஆடுறான். ஸோ அவன் சிஸ்டமே இப்போ அவுடேட் ஆகி, பெப்போட சிஸ்டமே அவுடேட் ஆகி பேக் ஃபயர் ஆகுதுன்னு எனக்கு தோணுது. உனக்கு எப்படி? இல்ல நீ சொன்ன அதே கொஸ்டின் யாருமே கேட்கிற கேள்வி, ஏன் டிப்ரோயினை இத்தனை நாளா இருக்கான், ஏன் அவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணல? ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிட்டு நீ செத்த. கிரீலிஷ் போன மேட்சே வந்து சப்ஸ்டியூஷன் பெஞ்ச்ல இருந்தா, அப்ப இந்த மேட்ச் அவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நுனியஸ்லாம் ஒரு விங்கரே கிடையாது. நுனியஸை வந்து விங்கர்ல வச்சு ஆட வச்சது பெரிய தப்புன்னு சொல்லி மேன் சிட்டி ஃபேன்ஸ் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஏன் லைன் அப் இந்த மாதிரி பண்ணுனாப்ல அப்படிங்கறத எல்லாத்துடைய கேள்வி. ஏன்னா வழக்கமா ரொம்ப கிரிமினலா யோசிப்பான். இந்த மாதிரி சமையலாம் பார்த்தா பெப்பு ஏன் அப்படி யோசிப்பானே தெரியாது, ரொம்ப கிரிமினலா யோசிப்பாரு. அதனால அந்த மாதிரி பண்ணியும் இந்த கேம்லயும் பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி அவரோட சிஸ்டமையே கெடுத்து ஒரு ட்ரெடிஷனல் விங்கர்ஸுக்கு பதிலா வந்து இந்த மாதிரி பெர்னார்டோ சில்வாவி, நுனியஸை எல்லாம் போட்டு ஆடி அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. ஹி நீட்ஸ் டு ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். நீ வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்த ஒத்த ஆளு ராட்ரி. அவன் வந்து இந்த 2 seconds கேம் அட்வான்ஸ்டா பிக் பண்ணுவான். இந்த பால் எங்க போகுது, நம்ம போய் கட் அவுட் பண்ணிடலான்னு. எவனாலேயும் அவன் அளவுக்கு வர முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால வந்து அவங்க அந்த பிரஸ் எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டடாவே இல்லை. அதனால பால் அடிக்கடி டிஃபென்ஸுக்கு வந்துருது. ராட்ரி இருந்தா அந்த டிஃபென்ஸுக்கு வர விடாம அங்கேயே கட் பண்ணிடுவான். பட் இப்ப குண்டோகனா இருக்கட்டும், மேத்தஸ் நுனியஸ் நம்பர் 6 ஆடும் போதோ இல்ல வேற யாரும் கோவாச்சஸ் ஆடும் யார் ஆடினாலும் அவனுக்கு அந்த 2 seconds இது இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா 2 seconds கேம் சென்ஸ். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த டிஃபென்ஸ் நல்லா இருக்கிறதுனால தான் ராட்ரி பெட்டரா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ராட்ரி இருக்கிறதால தான் இந்த டிஃபென்ஸ் நல்லா இருந்திருக்கு போலே. அவனுக்கு மட்டமா ஆடுறாங்க டிஃபென்ஸ். கரெக்ட். அப்ப நீ யோசிச்சு பாரு, பேலண்டார் கொடுத்தாங்கல்ல, இப்ப ஜஸ்டிஃபைட் தானே, ஒத்த பிளேயர் இல்ல. போன வீடியோல அதான் சொன்னேன், கண்டிப்பா ஜஸ்டிஃபைடு தான். இந்த டீம் சாம்பியன்ஸ் டீம்ல இருந்து இப்ப சாதா டீம் ஆயிடுச்சு. ஒரே இதுல ஐ திங்க் மெயின் ப்ராப்ளம் இஸ் பெப் இஸ் அவுட் ஆஃப் ஐடியாஸ்ன்னு எனக்கு தோணுது. என்ன மொட்டைக்கு வந்துட்டு இதுக்கு மேல வந்து ஏதோ பிளான் இல்லைன்னு எனக்கு தோணுது. இந்த மெயின் பீஸ், அவரோட மெயின் பீஸ் இல்லாம அவனால மூவ் பண்ண முடியல. எனக்கு இது இந்த ஆன்ஃபீல்ட் கிரவுட் வந்து யூ வில் பி சாக்ட் இந்த மார்னிங்னு வந்து சொல்லும் போது வந்து ஆன்ஃபீல்ட் கிரவுட் அந்த நம்பர் 6 காமிச்சது ஓகே. மேட்சை முடிச்சிட்டு மேன் சிட்டி ஃபேன்ஸுக்கே போய் 6-6 காமிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு டேய் நீ என்ன இங்க பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி வந்து மேன் ஹஸ் லாஸ்ட் இட்னு நினைக்கிறேன். ஆமா, லைக் செல்ஃப் ஈகோ பூஸ்ட் அவருக்கு தெரியல.
என்ன பண்றது, என்ன பிளான் பண்றது, எந்த டீமுக்கு எதிர்த்து எப்படி விளையாடுறதுன்னு தெரிஞ்சு மேன் ஹஸ் ரியலி லாஸ்ட். நான் வந்து போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னும் பார்க்கல. நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க காமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்காரு பெப் அப்படிங்கிறது தெரியல. 7 ஸ்ட்ரெயிட் வித்அவுட் அ வின், 4th ஸ்ட்ரெயிட் லாஸ் இந்த பிரீமியர் லீக். இது வந்து 4th கேம் கோல் ஸ்ட்ரெயிட் லாஸ். அடிக்காம 2 கேம்ஸ் தோட கோல் அடிக்கமா அதான் எக்ஸாக்ட்லி கோல் அடிக்காம. ஹாலண்ட் எல்லாம் ஸ்டே அம்பிள்னா அதோட முடிஞ்சு ஒளிஞ்சான்னு நினைக்கிறேன். பட் அந்த ஸ்டே அம்பிள் சைடுக்கு வந்து மறுபடியும் வருவோம். செல்சி 3 ஆஸ்டன் வில்லா 0. நான் வந்து இந்த உனை எம்ரி ஃப்ராட் பண்றதுக்கு அப்புறம் வரேன். செல்சி போன சீசன்ல இருந்தே வந்து நீ ஒத்தாலா ஸ்டார்டிங்லன்னு சொல்லிட்டு இருந்த, டேய் இவனுங்க கிளிக் ஆனானுங்கன்னா பிடிக்க முடியாது. ஃபைனலி கிளிக் ஆன மாதிரி உனக்கு தெரியுதா? 100% கிளிக் ஆயிட்டாங்க. நான் அப்பதுல இருந்தே நீ சொன்ன மாதிரி கரெக்ட். நான் அப்ப சொல்லிட்டு தான் இருந்தேன். ஏன்னா வந்து நீ யங் டீம் வித் குவாலிட்டி. ஏன்னா நிறைய டீம் வந்து இந்த சும்மா யங் டீம் பில்ட் பண்றேன்ட்டு ஏதோ ஒரு இதை பில்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாம கொஞ்சம் குவாலிட்டி வந்து தெரிஞ்சுது. இப்போ வந்து ப்ராப்பர் ஸ்டேபிளான ஒரு சிஸ்டம் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி போன வாட்டி வந்து வெறும் கோல் பாம்பர் கேரி பண்ற மாதிரி இல்லாம இப்போ ஆக்சுவலாவே அந்த நிக்கலஸ் ஜாக்சன்லாம் பாரு, எவ்ரி கேம் ஒரு கோல் போட்டுறான். ஐ திங்க் கண்டினியூஸா ஒரு 5 கேம்ஸும் நம்ம கோல் போட்டிருக்கான். அவன் சூப்பரான ஃபார்ம்ல இருக்கான். ஸோ இந்த ஃப்ரண்ட் அட்டாக்கிங் செட் ஆயிடுச்சுன்றது நம்ம நிறைய வீடியோவா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பட் ஓவராலா அந்த சிஸ்டமே வந்துட்டு நல்லா இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரோட கேப்டன் ஆடாம இருக்கிறதுன்னு நான் சொல்றேன். இனிமேல் கேப்டன் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வாரம் பார்ப்பாங்க. இவன் டிசம்பர் பிரேக் வரைக்கும் வரலினா எனக்கு தெரிஞ்சு பொட்டி படுக்கையெல்லாம் அடிச்சு கிளப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மறுபடியும் இன்ஜர்டு ஜனவரி வரைக்கும். ஆமா, மறுபடியும் இன்ஜரை படுத்துட்டான். அதனால வந்து இந்த டீம் வந்து லுக்கிங் பேக் அட் பாட்டிச்சேரியோ, லுக்கிங் நவ் அட் மெரஸ்கா. அப்ப பாட்டிச்சேரியோ உண்மையாவே ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு தோணுதா? அது என்ன தெரியல. ஆனா பாஜெட்டினோ வந்து அவன் வந்து ஆரம்பிச்சு இந்த டீம் எல்லாம் செட்டப் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண பிளேயர்ஸ் தான் இப்பயுமே ஸ்டார்ட் பண்றாங்க மோஸ்ட்லி. என்ஜோ தவிர, அந்த ஃப்ராட் என்ஜோ தவிர மற்றவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவர் டெவலப் பண்ணிட்டு இருந்த டீமை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காரு. பட் ஆப்வியஸ்லி என்ஜோ இஸ் டூயிங் அ பெட்டர் ஜாப். அதனால ஃப்ராடெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பட் தெரியல, செல்சியை வந்து நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அவனுங்க ஒரு அவுட் சைட் சான்ஸுக்கு நினைக்க டைட்டிலுக்கு செல்சிக்கு டைட்டிலா ஆக்சுவலா இந்த சீசன் ஏன் கேக்குறேன்னு சொல்லட்டுமா? ஏன்னா நெக்ஸ்ட் 10 கேம்ஸ் ஃபார் செல்சி வந்து நான் சொல்றேன், அவங்களுக்கு வந்து வெரி வின்னபிள் ஃபிக்சர்ஸ். அடுத்த 10 ஃபிக்சருமே அவங்களுக்கு யாரப்போ வந்து கான்ஃபரன்ஸ் லீக், அந்த கான்ஃபரன்ஸ் லீக்ல அவங்க போர்ட்டா கூட மதிக்கிறதுல என்ன ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. நான் படிக்கிறேன் பாரு, சவுத்தாம்ப்டன், டாட்டனம் அவே, அஸ்தானா, பிரென்ட்ஃபர்ட், எவர்டன், ஃபுல்லம், இப்ஸ்விச், கிறிஸ்டல் பேலஸ், போர்ன்மத், வூல்ஸ், அதுக்கப்புறம் தான் மேன் சிட்டி வந்துட்டு எண்ட் ஆஃப் ஜனவரியில் வருது. ஸோ நெக்ஸ்ட் 10 ஃபிக்சர்ஸ் வந்து ஆல் ஆர் வின்னபிள் ஃபிக்சர்ஸ் அவங்களுக்கு. நான் சொல்ற நெக்ஸ்ட் 10 ஃபிக்சர்ஸ் வந்து கேம் வீக் 25 ஆயிரும். அந்த கேம் வீக் 25ல லெட்ஸ் சே தே ஆர் ஒன்லி 4-5 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப்னா அப்ப அவங்க டைட்டில் கண்டெண்டர் தானே. அவனுங்க ஆல்ரெடி டைட்டில் கண்டெண்டர் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. பட் என்னன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வந்து அந்த ஆர்சனல் 2 சீசன்ஸ் பேக் அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. எப்படின்னா எல்லா சின்ன டீம்ஸையும் அடிச்சிடலாம். ஆனா அந்த பிக் டீம்ஸோட ஆடும்போது கண்டிப்பா அவங்க தோத்துருவாங்க. அந்த அளவுக்கு இன்னும் அந்த ஒரு ஸ்மால் ஃபேஸை மட்டும் அவங்க தாண்டணும்ன்ற எனக்கு தோணுது. அந்த அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் யங் பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த பிக் கேம்ஸ் ஆடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்ல. இப்போ எங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் போக போக மேன் சிட்டி அவையெல்லாம் ஆட கத்துக்கினாங்க. ஓரளவுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இந்த ஒரு 1 or 2 சீசன்ல பில்ட் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி டைட்டில் சேலஞ்சஸ். பட் நவ் இட்ஸ் டூ சூன். ஐ திங்க் அந்த டஃப் ஃபிக்சர் வரப்ப கண்டிப்பா டிராப் பண்ணிடுவாங்க. அத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் செல்சி பொறுத்த வரைக்கும். பட் அகைன் தே ஆர் ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ் இன் தேர்ட் பொசிஷன். ஆர்சனல் செகண்ட், செல்சி இப்போ தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஈக்குவல் ஆன் பாயிண்ட்ஸ் வித் சேம் கோல் டிஃபரன்ஸ் ஆல்சோ. அதனால வந்து இன்கிரெடிபிள் ஃபீட் ஃபார் என்சோ மரஸ்கா டு ஸ்டார்ட் த சீசன். ஏன்னா அவங்க அட்டாக் சூப்பரா இருக்கு, டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் காலரபடியா இருக்கு. அதுல ஸ்டார்டிங்லேயே சுபாஷ் நானும் சொல்லியிருந்தோம், அடே அட்டாக் இவங்க எப்படி இருந்தாலும் கோல் போட்டுருவானுங்க, ஆனா அந்த அளவுக்கு ஈக்குவலா பின்னாடி விட்டுருவானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதே இதோட வந்துட்டு நான் அவுராரிம் பாலுக்கு வந்துடுறேன்ப்பா. சுபாஷ் நீ என்ன பார்த்த, உனக்கு என்ன தெரியுது அவுராரிம் இது வரைக்கும்? இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அவுராரிம்ன்றது யாரு முதல்ல? வெஸ்ட் ஹாமோட மேனேஜர் அவர் தானே? அட பாவி, அமோரிம் தாண்டா அவுரா இருக்கிறனால அவுராரிம் அவுராரிம் அதுவே தெரியாம நீ இருக்க. என்ன ஃபுட்பால் ஃபேன் நீ? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இறையோடிமா தெரியும். மான்செஸ்டர் யுனைடெட் ஆள்றவரு அமோரிம் என்ன பறக்க விட்டாரு. ஆனா அடிக்க ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு துருப்பிடிச்ச சிட்டி ரோப்போட்டை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி 2 கோலை போட வச்சிட்டாரு. அதுவே பெரிய விஷயம். பட் அவர் சிஸ்டம் நம்ம முன்னாடி கேம்லயே அந்த 1 நாள் ராலே பார்த்தோம். ராஷ்போர்ட் தான் ஸ்ட்ரைக்கரா போட்டு 5 என்னது இந்த
3-5-2 இல்ல 3-4-2-1 அந்த ஒரு ஃபார்மேஷன்ல வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபார்மேஷன் செட் ஆயிட்டு ஐ திங்க் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் பெட்டரா ஆடினாங்க இந்த வாட்டி. அண்ட் 4 கோல்ஸ் போடுறது வந்துட்டு இட்ஸ் தேர் பிகெஸ்ட் வின் இன் லாஸ்ட் 3 இயர்ஸா. ஸோ ஒரு மேன்யூ ஃபேனா வந்துட்டு திடீர்னு ஒரு ஹாப்பியா இருக்கிற ஒரு டைம் வந்துச்சு. ஸோ அமோரிம் பால் டெஃபினெட்லி லுக்கிங் பெட்டர் தென் தி அதர் மேனேஜர்ஸ் தே ஹேவ். நீ என்ன இல்ல சொல்ற? கண்டிப்பா வந்து இந்த 3 கேம்ஸ் ஆடிருக்காங்க. ஒன்னு இப்ஸ்விட்ச், இன்னொன்னு வந்து இந்த பால்டே இல்ல. ஐயோ என்னமோ டீம். இதுல யூரோப்பா லீக்ல அதுக்கப்புறம் இப்போ வந்து எவர்டன் அட் ஹோம். 3 கேம்லயுமே வந்து தே பிளேட் ரியலி வெல். இப்ஸ்விட்ச் டவுன் கூட ஃபர்ஸ்ட் கேம் they ended up drawing 1-1 but we could see signs of what's going on. அந்த இதுல வந்து மீதி 2 கேம்லயுமே they played really well. எனக்கு வந்து இதெல்லாமே வந்து no disrespect to those sides but as compared to a big side இவங்க எல்லாமே இன்னுமே ஸ்மால் சைட்ஸ். இந்த மிட் வீக் தான் அவங்களுடைய ப்ராப்பர் டெஸ்ட். they are going away to Emirates against Arsenal. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டெஸ்ட். ஏன்னு பார்த்தா கோபி மைனு அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் 2 பேருமே சஸ்பெண்டட் அந்த கேமுக்கு. 2 பேருமே இன்னைக்கு 5th yellow card வாங்குனாங்க. ஸோ both of them are suspended for that game. ஆர்சனல் வந்து we know they are back to their best. அந்த கேமுக்கு நான் அடுத்தது வரேன். பட் what are you expecting from United for that game? அந்த கேம் யுனைடெட் வந்தாங்களா அடி வாங்கிட்டு போனோம். பேச்சே இருக்கக்கூடாது. வந்துட்டு ஒரு 3 கோல் 4 கோல் அடி வாங்கிட்டு சைலண்டா கொயட்டா போயிட்டு அடுத்த கேம் நல்லா ஆடுறத பத்தி யோசிக்கணும். இந்த கேம்ல இருந்து பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. அங்க வந்து பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அப்புறம் நான் ஒழுங்கா நீ வந்து ஒண்ணு வாய் திறக்க முடியாது கமெண்ட் இருப்பீன்னு நினைக்கிறேன். உங்க பஞ்சாயத்துக்கு வரேன். புள்ள பூச்சிகளை போட்டு அடிக்கிறீங்களே, கொஞ்சமாச்சு மனசாட்சியோட வாச்சு ஆடணும் இல்ல. இப்படி ஆடா போட்டு அடிப்பீங்க. 5 கோல் அநியாயத்துக்கு 1 வீக்ல 13 கோல் போடுறோம் நாங்க. பாரு. சும்மா ஃபன்னுக்குனா கோல் போடுவோம். 5 ஆனா 3 டிசப்பாயின்ட்மென்ட் எனக்கு. டிசப்பாயின்ட்மென்ட். அது என்னது? போன வருஷம் வந்துட்டு 6-0 தோக்கடிச்சோம். இந்த வாட்டி ஜஸ்ட் 5 கோல்ஸ். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த திமிருக்காகவே வந்து மறுபடியும் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணாம இருந்தீங்கன்னா நீ அடங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப ஆக்சுவலாவே இந்த கேம் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு கடகடன் அந்த ஒரு 2 கோல் போட்ட அப்புறமா நெக்ஸ்ட் 2 கோல் வந்துட்டு ரொம்ப குவிக்கா வந்துச்சு. 80 செகண்ட்ஸ்ல 2 கோல் வந்துச்சு. அவனுங்க 2 கோல் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல அடிச்சாங்க. என்னடா இது டக்குனு ஒரு 4 கோல்ஸ் இன் 7 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்ல 4 கோல்ஸ். என்ன நடக்குதுன்னே புரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஹாஃப் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பெனால்டி வின் பண்ணி 5-2. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் முன்னாடி எபிசோட் சொன்ன மாதிரியே ஓடேகார்டு தான். ஸோ அவன் ஒரு எவ்வளோ நல்ல ஒரு கேட்டலிஸ்ட். லைக் இந்த வேர்ல்டு டாப் 3 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ்லாம் அவன் இருக்கிறான்றது வந்துட்டு கிளியர்லி எவிடென்ட். அவன் இருக்கிற போது ஆர்சனல் எவ்வளோ பெட்டரா ஆடுறாங்கன்றது எவிடென்ட். இப்போ கோல்ஸ் எவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்கா இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் கொடுக்குற அந்த த்ரூ பால்ஸ் தான். ஸோ ஓவரால் ஆர்சனலா நீ வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்துட்டு அட்டாக்கிங் நல்லா இருக்குது. செகண்ட் வந்து கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்ற அந்த கார்னர் அந்த டார்க் கார்ட்ஸ் வந்துட்டு நாங்க மாஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேப்ரியல் ஒரு சென்டர் பேக்குக்கு வந்துட்டு ட்ரேட்மார்க் செலிப்ரேஷன் வருதுன்னா அது வந்து வேண்டைக்கு அப்புறமா வந்து கேப்ரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அந்த கார்னர் போகும்போதே தெரியும்டா, அடியவனுங்க ஸ்கோர் பண்ணிடுவானுங்கடா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடந்துச்சு. அதாவது ஒண்ணுதான் பண்றாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் ஸ்டாப் பண்ண முடியல. பாத்தியா, அதுலதான் டேலண்ட் இருக்கு. நீ என்னதான் வந்து இவன் தாண்டா ஹெட் பண்ண போறான்னு ஊருக்கே தெரியுந்தாலும் அதை ப்ராப்பரா வந்து ட்ரைனிங் பிட்ச்ல எவன் எங்க ஓடணும் அப்பதான் கேப்ரியலுக்கு இடம் கிடைக்கும்னு பண்ணி அதுல ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்றது. அதாவது சாக்கா அந்த இடத்துல பாலை போட்டு எக்ஸிக்யூட் பண்றது இட்ஸ் a whole different thing. எனக்கு அதுக்கெல்லாம் வந்து ஹியூஜ் சல்யூட். நீ சொன்ன மாதிரி 13 கோல் ஒரே வாரத்துல வந்து 3 மேட்ச்ல 13 கோல் அடிச்சிருக்கீங்க. Do you think it's realistically possible to come back and catch Liverpool? கம்பேக் அண்ட் கேட்ச் ஆல்வேஸ் ட்ரை பண்ணலாம் தான். பட் ஐ ஃபீல் எந்த கேம்ஸ்லாம் பாயிண்ட்ஸ் எடுக்கணுமோ அந்த கேம்ஸ் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க வந்துட்டு ஆல்ரெடி விட்டுட்டாங்க. லாஸ்ட் சீசன் இதுதான் எங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. இந்த முக்கியமான ஒரு 2-3 கேம் தோத்து போனோம் தான் கடைசியில லிட்டரலி 1 பாயிண்ட்ல தோத்து போனோம். ஸோ அந்த மாதிரி இன்னும் சில இடத்த திருந்தலன்னு தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் இது எங்க கையில கிடையாது, எல்லாமே உங்கள் கையில தான் இருக்குது. 2-3 பாயிண்ட் விட்டீங்கன்னா நாங்க ட்ரை பண்ணலாம். பட் நாங்க ட்ரை பண்ணுவோம். பட் இட்ஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் கொஞ்சம். சரி, மிட் வீக்ல யுனைடெட் வராங்க. கஷ்டமா இருக்குமா? ஈஸியா வச்சு அடிச்சு அனுப்பிச்சிடுவீங்களா? இப்ப இருக்கிற ஃபார்ம் படி நான் கேட்டேன்னா அடிச்சு அனுப்பிச்சிருவோன்றதை நான் தைரியமா அசால்ட்டா சொல்லுவேன். ஏதாச்சும் நடக்கட்டும். யுனைடெட் பாய்ஸ் பாருங்க, சென்டர் பேக்ல மட்டும் இவான்ஸ்லாம் இருந்தான்னு வைங்க, சாக்கா அப்படி லெஃப்ட் ரைட்னு போட்டு அவனுக்கு பழுக்க வச்சு அங்கேயே சாக்கா வெர்சஸ் லூக் ஷா. இவான்ஸ் எல்லாம் கிடையாது. நீ லூக் ஷாவா இருக்கட்டும், எந்த ஷாவா வேணா கூட்டிட்டு வா. இவன் வந்துட்டு சாக்கா இருக்கிற ஃபார்ம். சாக்காஸ் பை தி வே வந்துட்டு ஆல்ரெடி
டபுள் டிஜிட்ஸ் அசிஸ்ட் 10 அசிஸ்ட் அவர் தான். நீ சொன்ன மாதிரி அவங்க சாலாக்கு ஈக்குவலா வந்து 18 கோல்ஸ் அசிஸ்ட் வச்சிருக்காரு அவரும். ஸோ அவன் கான்ட்ரிபியூஷனும் பயங்கரமா இருக்கு இந்த சீசன். சாலா வந்து பிரீமியர் லீக், அதாவது இந்த சீசன் பிரீமியர் லீக் விட்டு போயிட்ட அப்புறமா சாக்கா அந்த பொசிஷன் எடுக்க ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த ஆசையெல்லாம் வைக்காத, நீங்க தேவையில்லாத ஆசை வளர்த்திக்கிட்டு இருக்கிற நீ. இன்னொரு பக்கம் உங்களுடைய நெய்பர்ஸ் ஆஸ் யூஸ்வல் கோமாளித்தனம் பண்ணாங்க. 1-1 டிரா அகேன்ஸ்ட் ஃபுல்லம். அவங்களை என்ன சொல்றது, பெரிய சைட்ஸ் கூட பாயிண்ட் எடுத்துறானுங்க, சின்ன சைடுக்கு போய் கொடுத்து வந்துடுறானுங்க. அதான் நீயே சொல்லிட்டே கோமாளி தான் அவனுங்க. போன கேம் என்னன்னா அவேல போய் சிட்டில 4-0 ஜெயிக்கிறானுங்க. இந்த வாட்டி 1-1 அகேன்ஸ்ட் ஃபுல்லாக இவனுங்களை தெரியல. இவனுங்களை வந்து சீரியஸா எடுத்துக்க தோண, இப்ப இதெல்லாம் பண்றப்பதான் உனக்கு சீரியஸா எடுத்துக்க தோணவே மாட்டேங்குது. இவங்களை டாப் டீமா எடுத்துக்கலாமா இல்லை என்னன்னே புரியல. என்ன ஒண்ணு யாரெல்லாம் இப்ப நீ வந்து டைட்டில் கம்பீட் பண்றியா, உனக்கு வந்து காம்படிட்டர் வந்து மேன் சிட்டி, ஆர்சனல் 2 பேர் டீம் தான் பாயிண்ட் எடுக்கிறானுங்க அவனுங்க. அதனால உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி வந்து அப்பப்போ கோளாறு பண்ணிட்டு போறதுல நல்ல ஒரு டீமா இருக்கு அவனுங்க. கரெக்ட், அதைத்தான் நானும் இது பண்ணிட்டு இருக்கேன். பட் மற்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிரைட்டன் சவுத் ஆம்டன்ல ஒரு கோல் டிஸ்அலோவ் பண்ணாங்க பாரு, பாத்தியா இல்லையா? விஐஆர் கோமாளித்தனம் பண்ணி. இல்லையே நான் பார்க்கல, என்னாச்சு? அதாவது ஒரு கிராஸ் வந்துச்சுடா, அந்த பிளேயர் வந்து கோல் கீப்பர் பக்கத்துல கூட அவன் இல்ல. அதாவது அவன் கிராஸ் பண்ண பால் அந்த பிளேயருக்கு பின்னாடி தான் போச்சு. அவன் காலை சும்மா தொடலாமான்னு தூக்குனான், பின்னாடி போன பால். நோ இஸ் இன்டர்ஃபியரிங் வித் கோல் கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் சைடுன்னு சொல்லி கொடுத்தானுடா. அநியாய கொடுமையா இருந்துச்சு சவுத் ஆம்டனுக்கு அந்த ஒரு கோலை டிஸ்அலோவ் பண்ணது. நியூ காசில் அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் அதுவும் வந்து 1-1 டிரால தான் முடிஞ்சு. நாட்டிங்ஹாம் 1-0 வின், போர்ன்மத் 4-2 ஹுல்ஸை போட்டு இது பண்ணிட்டாங்க. இந்த வாரம் வந்து லெஸ்டர் சிட்டி சாக் பண்ணிட்டாங்க, பாத்தியா இல்லையா? ரூட் வேன் நிசல்ராய் அந்த மேட்ச் ஆக்சுவலா நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த பிரென்ட்ஃபோர்ட் லெஸ்டர் வந்துட்டு ஒரு ஃபுட்பால் ஃபேனா நீ பார்த்தனா ஃபன்னா இருந்துச்சு. ஏன்னா வந்து டாக்டிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டு பால் போகுது, இவனுக்கு அட்டம் பண்றாங்க, மிஸ் பண்ணோடனே இங்க இருந்து அங்க பால் போகுது, அட்டம் பண்றாங்க. ஜாலியா இருந்துச்சு. இந்த சைட் பாஸ் சென்டர் வச்சுக்கிறது அதெல்லாம் இல்லை, பியூர் என்டர்டைன்மெண்ட் ஃபுட்பாலா இருந்துச்சு பிரென்ட்ஃபோர்ட் ஆனது. ஆனா அதான் அந்த மேட்ச்ல வேன் நிஸ்டல்ராய் பார்த்துட்டு இருந்தேன். அவர்தான் அடுத்த மேனேஜர் இருக்கும்ல. சோ ஓகே, இந்த வீக்கோடைய பெஸ்ட் பிளேயர்னா யார் சொல்லுவேன்? பெஸ்ட் பிளேயர், குட் क्वेश्चन. ஐ திங்க் இட் ஷுட் பி ராஷ்ஃபோர்ட் கொடுத்துலாம்டா. பரவாயில்ல. ராஷ்ஃபோர்டா? அடப்பாவி, எங்கேயோ யோசிச்சுக்கொண்டே அங்க நிப்பாட்டிட்டியா? ஃபார் மீ பெஸ்ட் பிளேயர் வந்து ஐ ஃபீல் வேன் டைக். ஏன்னா இன்னைக்கு பயங்கரமான டிஃபென்ஸ், ஹாலண்ட் எதுவுமே பண்ண முடியல. மிஸ்டேக் பண்றது தப்பிச்சிட்டான். ஆமாண்டா, நீ வந்து சொல்லிருக்கியா சாமி போட்டு நானே போய் அவனை முடிச்சிட்டு வேணா நீ குடு. அவன் தான் வந்து அந்த ஒரு சேவ் தவிர எதுவுமே பண்ண முடியல. ஆமா, அந்த வேன் டைக் அதை சொல்ல பார்த்து மாட்டிருந்தானா பிரச்சனை ஐயோ, ஒரு செகண்ட்ல முடிச்சுட்டு போயிருப்பான். பட் உங்களுடைய பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி வீக் என்னன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. ஃப்ளாப்லயும் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். 2 பேரை கண்டிப்பா. இந்த பெர்னார்டோ சில்வா வந்து யாருமே பேச மாட்டேங்க, தப்பிச்சிட்டு இருக்கான். சோ அவன் கோல் அடிச்சு 28 கேம் ஆயிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? சோ அவனை நோட் பண்ணுங்க. செகண்ட் வந்துட்டு இந்த ஃபோடன் வெர்சஸ் சாக்கா கம்பாரிசன் ஆரம்பிச்சானுங்க. அது ஏன்டா எல்லா ஆர்சனல் ஃபேன்ஸுக்கும் அவளையே குறிப்பா தடிக்கிறீங்க? ஆர்சனல் ஃபேன் மட்டும் இல்ல, இந்த கேம்ல அவன் என்ன பண்ணா நீ பாத்தியா? என்ன பண்ணா உண்மையிலே என்ன பண்ணா? அந்த கேம்ல வந்தா தொட்ட உடனே கீழே விழுந்துடுறான், அவ்வளவுதான். இது தவிர எதுவுமே பண்ணலாம். அவனும் வந்து இந்த சீசன்ல பெருசா கோல் அசிஸ்ட் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபோடனுக்கு எட். பட் அவங்க டீமே பயங்கரமா ஃபிளாப் பண்றாங்கல்ல. பெர்னார்டோ அதாவது சாலாவே ரொம்ப சாந்தமா இருக்க வேண்டாம், அவன்கிட்டயே போய் சுருஞ்சு விட்டு வெறுப்பேத்தி விட்டாங்க. ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றான். ஆட்டிடியூடுமே பார்த்தனா இப்ப ப்ரூனோ சொல்றோம், ஆனா இவனுக்கு மேல அட்டென்ஷனே வர மாட்டேங்குது. இதெல்லாம் விட்டுறணும். பெர்னார்டோ சில்வாவும் சேம் நான் சொல்றேன். எக்ஸாக்ட்லி. அகைன் மிட் வீக்ல இன்னொரு கேம் வீக் வருதுங்க. அதுல வந்து ஹெட்லைன் கேமா ஆர்சனல் வர்சஸ் யுனைடெட். அதனுடைய ப்ரெடிக்ஷன்ஸை காமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க ஏதாச்சும் இந்த வீக் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம காமெண்ட்ஸ்ல போடுங்க. கூடிய சீக்கிரம் ஒன்ஸ் அகெயின் அட்மின் டியூட்டி சொல்ல மாட்டேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்பா. இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே கரெக்டா உங்களோட காம்போ பிடிக்கும், நீங்க பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். Until then, both of us signing off.